ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன். சரியாக 10:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணையுடைய முடிந்து தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். அவர் குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கிறார். நீதிபதி தீர்ப்பு என்பது முதற்கட்டமாக குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஞானசேகரன் குற்றவாளி, அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகளில் நிரூபணமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை தண்டனை குறித்து ஞானசேகரனிடம் நீதிபதி கருத்துக்களை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக காவல்துறையினுடைய புலனதிகாரி ஸ்நேகப்பிரியா, அதே போன்று ஞானசேகரனுடைய வழக்கறிஞர் ஜிபி கோதண்டராமன், அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்த் மேரி ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். நீதிபதி வந்தவுடன் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட ஞானசேகரனிடம் அவர் குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கிறார்கள். 11 குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கிறது என்பது அறிவிக்கப்பட்டு பிறகு அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஹரி, ரைட். இதோடைய தண்டனை விவரங்களை நம்ம எப்ப எதிர்நோக்கலாம் சதீஷ்? ஏற்கனவே தெரிவித்தது போல தண்டனை விவரங்கள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று மாலைக்குள்ளா அல்லது நாளையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதையும் நீதிபதி தெரிவித்து விடுவார். ஏற்கனவே நாம் விவாதித்தது போல 12 பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலை 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகப்பட்டிருக்கிறது. எனவே இதில் அந்த ஆயுள் தண்டனை பாலியல் வன்கொடுமை பிரிவும் அந்த 11 குற்றச்சாட்டுகள் இருந்ததென்றால் ஆயுள் தண்டனை என்பது நிச்சயமாக ஞானசேகரனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பது. அதை இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி அறிவிக்கலாம் அல்லது தண்டனை விவரங்களை பின்னர் அறிவிக்கலாம் என்பதுதான் தற்போதைய சூழ்நிலையாக இருக்கிறது. ஹரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.